வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் புகழ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. எதை குறித்து பார்க்க போறோம்னா, புதுசா அமைஞ்சிருக்கிற தமிழக அரசுக்கு வந்து 2 முக்கிய கோரிக்கைகளை வந்து வைக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து அவங்க பரிசீலனை பண்ணா வந்து பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். ஆ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் முடிக்கிறவங்க லோயர் ஹையர் எல்லாம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் போய் டைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பீடாக ஃபிங்கரிங் பண்ணி டைப் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வாய்ப்பு இருந்தது. அது வந்து போன வருஷம் வந்து தடை வாங்கி ஸ்டே வாங்குற மாதிரி ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து ஸ்டெனோகிராஃபர் ஆகிறதுக்கு அதில் வந்து வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சியில் வந்து குறைவாக இருக்குது. அதை வந்து இப்போ இருக்கிற அரசு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது வந்து செய்தித்தாள்லேயே கூட வெளியாச்சு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர் எஸ்எஸ்சிலாம் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் டிஎன்பிஎஸ்சியில் தான் அந்த இஷ்யூ இருக்குது. இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாரத பிரதமருக்கு இந்த கோரிக்கை கொடுத்தோம். இது வந்து பரிசீலிக்கப்படலை இன்னும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்க, தொலைதூர கல்வியில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூஜியை கூட விட்டுட்டு பிஜி படிக்கிறவங்களுக்கு மட்டுமா அது வந்து பிஜி வரையும் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே படிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அரசு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து தகுதி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போய்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிக்குவாங்க. அந்த இடஒதுக்கீடை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னா வந்து சாதாரணமாக ரெகுலரில் போய் படிக்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலரில் படிப்பாங்க. இர்ரெகுலர்லேயும் படிக்க முடியாது பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போய் படிப்பாங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் யூஜி வரையும் எல்லாருமே ஆஸ் யூஷுவலாக படிச்சிடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜி படிக்கிறது வந்து ரொம்ப ரேரு. பிஜி படிக்கிறவங்களுக்கு மட்டுமாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனால் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபு எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் வந்து அந்த டைப்ரைட்டிங் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டெனோகிராஃபர் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அதுக்கு வில்லிங்காக போயிட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து மைனூட்டாக வந்து கற்றுக்கிட்டு அவங்க ஸ்கில்லை வந்து வெளிக்காட்டுறாங்க. அதனால் வந்துட்டு இந்த 2 கோரிக்கை வந்து தமிழக அரசு வந்து கன்சிடர் பண்ணி நிறைவேற்றி கொடுத்தா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை கவனிக்குமா தமிழக அரசு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் புகழ். தேங்க்யூ.